பாய் ஆஃப் கூகுள் அப்படின்னு பட்ட பெயருடன் சுத்தி கொண்டு வந்திருக்கிறார். திரும்ப ஒரு 1.5% வந்து ஸ்டாக் கம்மியாகி போச்சு. சுந்தர் பிச்சையால ஃபியூச்சர்ல வந்து எதுவுமே பண்ண முடியாது. இவர் தான் வந்து கரெக்டான ஆளா இருப்பாரு. அவருக்கும் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ்க்கும் கனெக்ஷன். உங்க வயசு என்ன, அவன் சைஸ் என்ன? கட்டத்துறை கட்ட சரியில்லைன்ற மாதிரி கூகுளுக்கு ChatGPT வந்ததுல இருந்தே நேரம் சரியில்லை. முதல்ல என்னன்னா வார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ ரிலீஸ் பண்ணி தப்பா பதில சொல்லி 9% ஸ்டாக் கம்மியாகி 100 பில்லியன் லாஸ் பண்ணிருந்தான். அது போன மாசம். சரி, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் அடி வாங்கிட்டோம், செகண்ட் அட்டெம்ப்ட் நல்லதா பண்ணுவோம்னு சொல்லிட்டு வார்டு அப்படின்றத ஜெமினை அப்படின்னு பேரை மாத்தி ஜெமினை 1.0 அப்படின்னு ஒரு ஏஐ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஆனா அந்த ஏஐ மட்டும் ரிலீஸ் பண்ணாம அது கூட ஒரு டெமோவை ரிலீஸ் பண்ணிருந்தான். It looks like a bird to me. அந்த டெமோ பார்க்க சூப்பரா இருந்தது. எல்லாரும் வந்து ஃபயர் விட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரியுது அந்த டெமோவே ஒரு உருட்டு டெமோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபேக். இதனால திரும்ப ஒரு 1.5% வந்து ஸ்டாக் கம்மியாகி போச்சு. 1.5% போனா என்ன, திருப்பி 1.0 1.5 சொல்லிட்டு இன்னொரு வெர்ஷனோட வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஜெமினை 1.5 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா முன்ன இருந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ புதுசா ஒரு யுக்தியை கையில் எடுத்தாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவிட்டி. ரேசிசம் இந்த மாதிரியான பிரச்சனை நம்ம கூட வந்துடக்கூடாது, வந்துச்சுன்னா நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ளூசிவிட்டியோட ஒரு ஏஐ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினை 1.5 வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனா பிரச்சனை என்ன, ஆன்டி ரேசிஸ்டா இருக்க வேண்டிய ஏஐ ரேசிஸ்டா மாறி போச்சு. டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிருச்சு. ஹிட்லரோட நாசி படையை வந்து இமேஜ் ஜெனரேட் பண்ண சொன்னா அதுல சைனீஸ், இந்தியன், பிளாக், அப்புறம் இன்னொருத்தர் யாரு இருக்காங்க யாருன்னு தெரியல. ஆனா ஒயிட் மட்டும் இல்லவே இல்லை. நீ பெரிய மாதிரனே. சரி, போப் வந்து ஜெனரேட் பண்ணு அப்படின்னா அங்கேயும் பாரு ஒரு இந்தியன் லேடி அண்ட் ஒரு பிளாக் கை இருக்காரு. ஆனா அங்கேயும் ஒயிட்டே இல்லவே இல்லை. God will make you pay. Smite them. சரி, அமெரிக்காவோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஜெனரேட் பண்ணுன்னு சொன்னாலும் அங்கேயுமே ஒரு ஒயிட் மெம்பரே இல்லவே இல்லை. அது ஜெனரேட் பண்ற எல்லா ஓட்டோலையும் பாத்தீங்கன்னா ஒயிட்டே இல்லவே இல்லை. என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? இதனால என்ன அப்படின்னா சுந்தர் பிச்சையோட வேலையே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க, சுந்தர் பிச்சையை ஃபயர் பண்ணிடுவாங்கன்னு கேட்டா ருக்கோஜாரா, அதுக்கு நம்ம பல கதைகள் கேட்க வேண்டியது இருக்கு. கதை கேட்க ரெடியாடா. அதாவது சோல்ஜர்ஸ், கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் எப்படி கூகுளுக்கு சிஇஓ ஆனாரு அப்படின்ற கதை யாருக்காவது தெரியுமா? அதாவது பாத்தீங்கன்னா லாரி பேஜும் செர்கே பிரினும் தான் கூகுளோட ஃபவுண்டர் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்க சிஇஓ இல்லாம ஏன் சுந்தர் பிச்சை சிஇஓ வச்சிருக்காங்க? அவங்க இப்போ சுந்தர் பிச்சை வச்சு இல்ல, ஆரம்ப காலத்திலேயே, அதாவது பாத்தீங்கன்னா இவங்க டொமைனை வாங்குது 1998ல. ஆனா 2001லயே எரிக் ஷுமிட் அப்படின்ற ஒருத்தரை வந்து சிஇஓ வந்து அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து உங்களுக்கு எல்லாம் பிசினஸ் எல்லாம் பண்ண வராது, அதுக்கு நீ சரி போட்டு வர மாட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எரிக் ஷுமிட் அப்படின்றவங்களை அப்பாயின்ட் பண்ணி தான் 2021 வரைக்கும் வச்சு நான் கடையை ஓட்டிட்டு இருந்தாங்க. பட் 2021க்கு அப்புறமா எரிக் ஷுமிட்டையும் தூக்கிட்டாங்க. ஏன் தூக்குறாங்க அப்படின்னா அப்பதான் நம்ம மார்க் மாமா வந்தாரு Facebook அப்படின்ற ஒரு மேட்டரோட. பட் இது மட்டும் காரணம், நிறைய காரணம் சொல்றாங்க. ஏன்னா வந்து Facebook வந்து டேக் ஓவர் பண்ணிடுச்சு, கூகுள் பிளஸ்ன்றது எதுக்கு இருக்குன்னு தெரியாம கடைசியில மூடிட்டானுங்க. சோ அந்த டைம்ல வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இவரே எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இவரை ஃபயர் பண்ணிட்டு ஃபயர் பண்ணல, அவரே போயிட்டாரு. வரண்டா சின்னசாமி. திரும்ப வந்து லாரி பேஜே வந்து சிஇஓ மாறாரு 2011ல. முன்னதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சின்ன பையன், இப்பெல்லாம் வந்து எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியுமாவல, பிசினஸ் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லாரி பேஜ் வந்து பிசினஸ் வந்து டேக் ஓவர் பண்றதுக்காக வந்திருக்காரு சிஇஓவா. வந்துட்டேன்னு சொல்லு, நீயே சொல்லு. இது நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஃபவுண்டர்ஸ்க்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்ன்றது வராது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனோவேஷன், நான் இதை பண்ணேன், இதை வந்து இப்படி பண்ணிருக்கேன் அப்படி பண்ணிருக்கேன் தெரியுமே தவிர அது எப்படி சேல் பண்ணணுன்ற சேல்ஸ் தெரியாது. எக்ஸாம்பிள் ஆப்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து எப்படி அதை வந்து மார்க்கெட் பண்றது தான் மாஸ்டர், இன்வென்ட் பண்றதுல கிடையாது. ஸோ யார் வந்து கரெக்டா பிசினஸ் தெரிஞ்சு மார்க்கெட் பண்றாங்களோ அவங்களால தான் சக்சீட் பண்ண முடியும், இன்வென்ட் பண்றவங்களால கிடையாது. அதே மாதிரி லாரி பேஜுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் இருந்தது. ஸோ என்ன பண்ணாருன்னா இந்த கூகுள் கிளாஸ், ஆட்டோமேட்டிக் டிரைவிங் கார்ஸ் எப்படி வயசு வந்து கம்மி பண்ணாம வச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய வந்து ரிசர்ச் சென்டர்ஸ் வந்து வச்சிருக்காரு. அவரோட விஷயம் எப்படி இருந்ததுன்னா ஒரு ஐலாண்ட் ஃபுல்லாவே வந்து ரிசர்ச் பண்ணி நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கம்பெனியா மாத்தணும் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மேட்டர் அப்படிலாம் பண்ண எவனும் காசு தர மாட்டான். ஸோ மார்க்கெட் பண்ணணும், அதை வச்சு காசு பார்க்கணும். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அதே பிரச்சனை, இவனுக்கு பிசினஸ்லாம் ஒன்றும் வரமாட்டேங்குது, திருப்பி வந்து மாத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ் வந்து திருப்பி முடிவெடுக்க அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா
இன்னொரு ஆளை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா லாரி பேஜுக்கு வந்து வாய்ஸ்ல ப்ராப்ளம் வந்துடுது. அவரால் பேசவே முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை ஆகி போயிடுது. அது சரி, அவன் தலையெழுத்த மாத்த முடியுமா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணணும். அப்ப யாரு இருக்கா? வேற யாரு? நான் தான். அங்கதான் இருக்காரு நம்மளோட கோ-ஃபவுண்டர் செர்கே பிரின். சரி, அவர் அப்பாயிண்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கும் அந்த கூகுள் கிளாஸ்ல இருந்த மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ்க்கும் கனெக்ஷன். இதனால என்ன ஆச்சுன்னா, லாரி பேஜ் அவர்கிட்ட பேசல. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? எதுக்காகனா இந்த மேட்டருக்காக மட்டும் இல்ல, செர்கே பிரின் ஆதி காலத்திலிருந்து பிளே பாய் ஆஃப் கூகுள் அப்படின்னு பட்ட பெயருடன் சுத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா அவரு எம்ப்ளாயிஸோட வந்து இந்த மாதிரி விஷயம் பண்றதுல அப்பப்போ வந்து டைம் பாஸா பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாரா. சோ அதனால வந்து பார்த்தா இது திரும்ப பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசி நிறுத்திட்டு இருக்காரு. நீ ஒரு காம கொடூரன். சரி, ஓகே. இப்போ வந்து லாரி பேஜா காலி, செர்கே பிரினும் காலி. இப்போ கடைசியா இன்னொருத்த வரணும்ல, மூணாவது வார்த்தை கண்டிப்பா இருக்கும்ல. அங்க இருந்தவர் அப்புறம் தான் யாருன்னா ஆண்டி ரூபின், ஃபவுண்டர் ஆஃப் ஆண்ட்ராய்டு. ஆண்ட்ராய்டே மனுஷன் கண்டுபிடிச்சிருக்காரு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் வயசான மாதிரி தெரியுறாரு. சோ இவரு தான் வந்து கரெக்டான ஆளா இருப்பாரு அப்படின்னு எல்லாம் நினைப்பீங்க. ஆனா அதுதான் இல்ல. அவராவது கன்சென்ட்டோட அஃபேர் வச்சு சுத்திட்டு இருந்தாரு. இவரு கன்சென்ட்டே இல்லாம கோ எம்ப்ளாயில வந்து செக்ஷுவலா அபியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. உன் வயசு என்ன, அவன் சைஸ் என்ன? சோ இந்த வேலை பண்ணதுனால கூகுளே வந்து பாத்தீங்கன்னா 90 பில்லியன் யூஎஸ் கொடுத்து ஆபீஸ் விட்டு கிளம்புப்பான்னு சொல்லிட்டு கூகுளை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கூகுளுக்கு 2001 இருந்த எரிக் ஷ்மிட் மாதிரியே பிசினஸ் பண்ண தெரிஞ்சவர் மட்டும் தேவையில்லை, ஒழுக்கமான ஒரு நபர் தேவை. சோ அங்க ஒழுக்கமா இருந்த நபர் யாருன்னா எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்ற மாதிரி நம்மளோட சுந்தர் பிச்சை. பிசினஸும் பண்ண தெரியணும், அதுல முக்கியம் ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்லிட்டு சுந்தர் பிச்சை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம சுந்தர் பிச்சை நிறைய விஷயத்துல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. முக்கியம் வந்து கூகுள் டூல் பார் அண்ட் முக்கியமா கூகுள் குரோம். சோ இங்கெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணதால அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேர்மையான, ஒழுக்கமான, பொறுப்புள்ள மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேலையை கொடுத்தாங்க. அதுதான் இவ்வளவு நாள் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இப்போ எதுக்கு அவர் வேலை போக போகுது அப்படின்னு ஊர்ல எல்லாம் பேசிக்கிறாங்க. இது கான்ஸ்பிரசியா, தியரியா, இல்ல வந்து உருட்டா? கூகுளோட ஷேர்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல நல்லாவே தான் க்ரோ ஆயிருக்கு. ஆனா இன்வெஸ்டர்ஸ்க்கு அது முக்கியம் கிடையாது, க்ரோ ஆயிட்டே இருக்கணும். இதுக்கு முன்னாடி பல வீடியோல பேசியிருப்போம். சேச்சுரேஷன் பாயிண்ட் ஒன்று ரீச் ஆயிட்டாங்க, இதுக்கு வளர்றதுக்கு வழியே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அப்படின்னும் போது இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அது பிரச்சனை. வளர்றதுக்கு வழியேன்னா நான் காசு போட்ட காசு வளரணும்ல, நான் எது காசை போடுறேன், அந்த காசு நான் இப்போ 1000 ரூபாய் கொடுத்தா எனக்கு 2000 ரூபாய் திருப்பி கொடுப்பேன் தான் வீட்டு கொடுக்குறேன். நீ அப்படியே 1000 ரூபாய் வச்சிருந்தா எனக்கு அது எந்த ஒரு பலனும் கிடையாது. ஸோ ஒரு கம்பெனி வந்து க்ரோ ஆனா இன்வெஸ்டருக்கு வந்து லாபம். க்ரோவாக சேச்சுரேட்டட் மார்க்கெட்ல யாரும் காசு போட மாட்டாங்க. சோ அப்படினும் போது புது புது விதைகளை காட்டணும். அதுதான் ஏஐ. லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்போம், ஏஐன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் அண்ட் இன்வெஸ்டர் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக பண்ற குரலி வித்தைகள் தான் இது எல்லாமே. என்னைய வச்சு டெஸ்ட் பண்ணுங்கடா. சோ அந்த குரலி விதையில வந்து பாத்தீங்கன்னா கூகுள் திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டே இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து கவலைப்படுகிறார்கள். அதனால வந்து பாத்தீங்கன்னா சுந்தர் பிச்சை வந்து வேலை வந்து விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. எப்படான்னு தெரியுற நீ? கூகுள் ஒரு நல்ல கம்பெனி தான், நல்ல ரெவென்யூ மேக் பண்ற கம்பெனி தான். ஆனா எந்த ஒரு சிஇஓமே பாஸ்ட்ல இந்த விஷயத்தை வச்சு வந்து கணக்கு போட மாட்டாங்க. ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்றத வச்சு தான் கணக்கு போடுவாங்க. அப்படி பார்க்கும்போது சுந்தர் பிச்சையால ஃபியூச்சர்ல வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால சுந்தர் பிச்சை வந்து வேலையை விட்டு போகணும், அப்படிலாம் வந்து ஃபயர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து எதிர்பார்க்கறதா தகவல்கள் இருக்கு. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு ஆள் கண்டுபிடிச்ச உடனே இவர் வந்து வெளியே அமைச்சிருவாங்க அப்படின்றது என்னோட தியரி. மட்டும் இல்லாம எல்லாரோட தியரி அதுதான். ஸோ இந்த டைம்ல திருப்பி வந்து நம்மளோட பிளே பாய் அகைன் வந்து உள்ள வராரு. அவர் கூட வந்து கமெண்ட் எல்லாம் சொல்லியிருக்காரு, ஜெமினை வந்து ஃபிளாப் ஆகிறது வந்து ரொம்ப மோசமான விஷயம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. மேபி அவரும் வந்து என்ட்ரி கொடுக்கலாம், பட் எது எப்படி போக போகுதுன்னு தெரியல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுந்தர் பிச்சை மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. he is doing great. சாதாரண மந்திரத்துக்கு வரலடா, பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஜெமினியுமே நல்ல ஒரு ஏஐ மாடல் தான். இன்க்ளூசிவிட்டி, அந்த ரேசிசம், இந்த மேட்டர்லாம் விட்டுருங்க, ஓகேங்களா? அதெல்லாம் விட்டுட்டு பாருங்க, நல்லா இருக்கான்னு. நல்லா இருக்கு. பட் ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ட்விட்டர்ல ஒரு ட்வீட் ஒருத்தர் போட்டிருந்தாரு, நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராம்ப்ட்டை டைரக்டா வந்து ஏஐ மாடல் கொடுக்காம நடுவில் ஒரு வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கிற மாதிரி குட்டியே வருது வச்சிருக்காங்களா. அது என்ன பண்ணா நம்ம கொடுக்கறத அதுக்கு தேவையான மாதிரி ப்ராம்ப்டா மாத்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஏஐ மாடல் கொடுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட்டர்ல ஒருத்தர் போட்டிருந்தாரு. ஸோ அது மூலமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ்ல இப்படி ஜென்ரேட் ஆகுது, ஏஐ மாடல் எதுவுமே வந்து அதுவே இப்படிலாம் ஜென்ரேட் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்கிறார்கள். ஜென்ரேட் நாசி படை வீரர்கள் அப்படின்னு போட்டோம்னா அது மட்டும் வராம ஜென்ரேட் நாசி படை வீரர்கள் வித் ஆல் ரேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரேட் ஆகிற மாதிரி வந்து ஒரு தியரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஈவன் நம்மளோட பாரத பிரதமர் மோடியுமே இது தப்பா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி தப்பா சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஹியூமன் சென்சிட்டிவிட்டிலாம் புரிய மாட்டேங்குது. அது கரெக்டாக வந்து அதை வந்து கைட்லைன் பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து இவங்க பண்ணலை. ஏன்னா ஜெமினி 1.5 வந்து GPT-4 பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா 1 மில்லியன் கான்டெக்ஸ்ட் டோக்கன் வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்னும் போது பெரிய விஷயங்கள் லைக் 1 hour படத்தை கூட உள்ள ஃபீட் பண்ணலாம். ஸோ அது நல்லது தான். ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணல தப்பு இருக்கு அப்படின்னால தான் சுந்தர் பிச்சை மேலாம் திரும்பிட்டு இருக்காங்க.
ஓகே சோல்ஜர்ஸ், திஸ் இஸ் த வீடியோ. இந்த வீடியோ வந்து சிரிக்கவும் சிந்திக்கவும் தான் நண்பர்களே. ஒழுக்கம்ன்றது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் என்னெல்லாம் ப்ளே பண்ணியிருக்குன்னு பாருங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிர்னும் ஓம்பப்படும். ஓடுங்க அடக்கிக்கிட்டு இரு. ஸோ இதுதான் சோல்ஜர்ஸ். இந்த வீடியோவில் வந்து இந்த கம்பெனி சிஇஓஸ்ல எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்ற ஒரு பேசிக்கான ஐடியாலஜி உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்து வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட் போட்டு கிளம்பிடுங்க. பாய்.